सच बताएं आपसे, हमारे हाथ पैर कांपते रहे जब तक यहाँ हम बैठे थे। ये वो சத்தியம் धरती है என்னவென்றால் இங்கே வந்த உடனே எனது கரங்களும் கால்களும் நடுங்க ஆரம்பித்தது. இதுவரை இங்கே அமர்ந்திருந்தனோ அதுவரை. இவ்விடம் அவ்வாறான புனித ஸ்தலமாகும். இறைவனுடைய கமல பாதங்கள் இங்கே பட்ட இடமாகும். எனது வார்த்தையிலே சக்தி இல்லை இதை கூறுவதற்கு. நான் இங்கே ஷோபாவில் அமர்ந்திருந்தாலும் நான் தரையிலே அமர விரும்புகின்றேன். காரணம், அவரை நான் இந்த கண்களால் பார்க்க முடியவில்லை. அவருடைய பாதங்கள் இங்கே நடந்திருக்கின்றது. இது பாவனமான பூமியாகும். என்னால் கூற முடியவில்லை. அவரை அடைவதற்காக அலைந்து திரிந்தேன். நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியசாலி ஆவீர்கள். நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய பாக்கியசாலிகள். இறைவன் உங்களுடைய மகிமையை பாடுகின்றார். ஆடி ஆவணி மாதம் பல 1000 கிலோமீட்டர் கங்கை நீரை எடுத்துக்கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செல்கின்றார்கள். 5 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்ட கியூ நிற்கும் முறை மக்கள் சுயநிலை இழந்து விழுந்து விடுகின்றார்கள். மீண்டும் எழுந்து நீரை கொண்டு வந்து மீண்டும் அர்ப்பணம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த பரமாத்மாவோ ஞான அமிர்தத்தை கொண்டு வந்து ஊற்றுவதற்கு வருகின்றார். இதுதான் கூற விரும்புகின்றேன். அநேக கோவில்களிலே நான் தேவி தேவதைகளை தேடி வந்தேன். என்னுடைய தரிசனத்திற்காக நான் எங்கெங்கெல்லாம் சுற்றி வந்தேன். என்னுடைய சௌபாக்கியமாகும் அநேக தேவி தேவதைகளுடைய திவ்ய பார்வை என் மீது பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ரோமமும் மெய் சிலிர்த்தது. இப்பொழுது ஆதர்ணிய தீதி அவர்கள் பாபானுடைய முரளியில் இருந்து பாபா கேட்கின்றார், நீங்கள் எத்தனை மணி நேரம் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள்? முழு நாளும் சாட் கூறுங்கள். ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னுடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றீர்கள் என்றால் இந்த மணி நேரம் நிமிடத்திற்கான விஷயம் அல்ல. சம்பந்தம் இல்லையோ அங்கேதான் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் பேசிவிடுகின்றோம். உடைய ரத்தம் நம் ரத்தத்தோடு கலந்திருக்கின்றதோ, யாருடைய ஒலி யாருடைய ஒலியோடு இணைந்திருக்கின்றதோ, நிமிடத்திலே மணி நேரத்திலே நினைவு செய்வது என்பது கூட அது கடினமாக இருக்கின்றது. குழந்தைகள் என்னை நினைவு செய்கின்றார்கள். தாயினுடைய நினைவு வருவதில்லை, இயற்கையாக இருக்கின்றது. மறப்பது கடினமாகிறது. ஏதோ ஒரு வேலையிலே நாம் முழுகும் போது அதை மறக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த 3 நாட்களான சாது சந்து சம்மேளனம் சாதுக்கள் வந்திருந்தார்கள், அனுபவத்தை கூறினார்கள். அதில் ஒருவருக்கு பிரம்மா பாபானுடைய தரிசனம் கூட கிடைத்திருக்கிறது.